Hello friends, welcome back to our channel. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3 ஆட்ஸில் எந்த அப்டேட்டும் இல்லையா அப்படின்னு தான் ஒரு சிலர் கேட்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டினியூஸாக இப்போ மைவி3 ஆட்ஸ் சம்மந்தமாக எதுவும் வீடியோ பண்ணலை. கோர்ட்டில் ஏதாவது அப்டேட் வந்தால் மட்டும்தான், அதுவும் மோஸ்ட்லி ஒரு சிலர் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எதுவும் வீடியோ போடலை. பட் இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ தான், நீங்கள் என்னங்கிறத மட்டும் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் நடவடிக்கைகள் அப்படிங்கும்போது அதில் என்ன வருதோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆயிரும் அன்றைக்கி ஓப்பன் ஆயிருங்கிற டேட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி வர்றதையும் நீங்கள் எதையும் நம்பாதீங்க. கரெக்டாக இந்த டேட்டு தான் அப்படின்னு யாராலையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கோர்ட்லேருந்து ஏதாவது வந்தால் மட்டும்தான் அந்த அஃபிஷியல் நியூஸ் வந்து கிடைக்க வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைவி3 ஆட்ஸ் எம்டியோட ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் வந்து இன்றைக்கி தான் ஹியரிங் 26/6 தான் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி டைரக்டர்ஸ்களுக்கு வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எம்டிக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த அப்டேட் வந்தனால தான், இந்த கோர்ட்லேருந்து வந்தனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ கோர்ட்டில் உள்ள நடைமுறைகள் ஓப்பனாக நமக்கு வெப்சைட்டில் வருது. ஸோ அது வந்து உண்மையான தகவல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 2 ஜூலை 2ஆம் தேதிக்கு இதை தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை தள்ளி வைப்பாங்கங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சது தான். பட் ஆனால் கேஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெருங்கி வரக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஏன்னா அவங்க யூடபிள்யூலேருந்து 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாங்க சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நிறுவனத்துக்கோ இல்லை எம்டிக்கோ இவங்க கேட்குறதுக்கு உண்டானதுக்கு கோர்ட் நடைமுறைப்படி அதற்குண்டான பதில் கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். ஸோ இப்போ இதில் 2 ஜூலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேஸ் ஸ்டேஜுக்கு கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் மீன் அவங்க இப்போ தள்ளி வைக்கிறதுக்கு உண்டானது இன்றைக்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த பெயில் ரிலாக்ஸேஷன் எதுக்காக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கிற ரீசனை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது. ஸோ இதை கூகுளில் நான் உங்களுக்கு என்ன காட்டுதுங்கிறத உங்களுக்கு சட்டரீதியாக ஜாமீன் மனுவிற்கான எதிர் என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபரின் ஜாமீன் கோரிக்கைக்கு வழக்கறிஞரின் பதில் அல்லது எதிர்ப்பை குறிக்கிறது, பொதுவாக எதிர் வாக்குமூலம் அல்லது முறையான ஆட்சேபனை வடிவத்தில். இந்த பதில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஏன் ஜாமீனில் விடுவிக்கப்படக்கூடாது என்பதற்கான காரணங்களை கோடிட்டு காட்டுகிறது. விசாரணை, சாட்சிகளின் பாதுகாப்பு அல்லது பொது ஒழுங்கிற்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை அடிக்கடி எடுத்து காட்டுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ 2 ஜூலையில் என்ன ஆகுதுங்கிறது நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து தெரிய வரும். ஸோ வேறு எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். ஸோ எதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ வந்து பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படியும் இன்னும் 1-2 மாதங்கள் இல்லை 3 மாதங்கள் இல்லை இந்த 2 ஜூலையில் ரிலாக்ஸேஷன் கிடச்சா எம்டி அவர்கள் பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ என்ன நடக்குங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு வேறு எதுவும் தகவல்கள் இருந்தாலும் இல்லை என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பை பாய்.